ரத்னத்தில் ஐ டிட் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். பட் ஆனால் ஒரு வெயிட்டான கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, ஹரி சார் வந்துட்டு நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு கூப்பிட்டாருல்ல. ஸோ அது அந்த ரீசன்னால பண்ணேன். டெலிவிஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். நிறைய பேருக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்டார்டம் கொடுக்கறது, நிறைய யூனோ பிரபலம் கொடுக்கறது, நிறைய ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு. சீரியல் இல்லைன்னா ஒரு வருஷம் பூரா இல்லைன்னா 2 வருஷம் பூரா ஒரே ட்ராவலில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இது எனக்கு ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சக்ஸஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகள் பண்ணணும் சினிமாவில். ஸோ அந்த சேலஞ்ச் ஏற்றுக்கிட்டு நான் அந்த ரேஸ் ஓடிட்டு இருக்கேன் இப்போ. ரெமோ படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அப்போ தான் அந்த சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் ஆஃப் யூனோ இந்த சினிமா உலகத்தில் இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருந்தது. இன்னும் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எல்லா கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணணும். ஐ வாண்ட் டு பி ஒரு மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹரி சாரோட படம் ரத்னம் வந்தது. அந்த ரத்னத்தில் ஐ டிட் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். பட் ஆனால் ஒரு வெயிட்டான கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். அண்ட் எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, ஹரி சார் வந்துட்டு நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. ஸோ ஒரு ஆடிஷன் எல்லாமே எதுவுமே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு கூப்பிட்டாருல்ல. ஸோ அது அந்த ரீசன்னால பண்ணேன். அண்ட் தட் வாஸ் அ brothel ஓனரோட கேரக்டர். ஸோ இந்த மாதிரியோட வித்தியாசமான கேரக்டர் ஆல்சோ ஐ ஹவ் டன். அண்ட் ஐ ஃபீல் லைக் அது நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆக்டிங். அண்ட் எனக்கு தெரியும் ஹரி சார் வந்துட்டு எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணாருன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். தட்ஸ் அந்த ரீசன். அண்ட் நான் லைக் டோன்ட் மிஸ்டேக் மீ, பட் உங்களோட லுக்குக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணாததுக்கு ஸ்பெசிஃபைடாக ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? லைக் நான் சினிமாவில் தான் இருக்கணும், இல்லை டெலிவிஷன் மீடியாவை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, டெலிவிஷன் இஸ் ஃபென்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். அங்கே டெலிவிஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். நிறைய பேருக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்டார்டம் கொடுக்கறது, நிறைய யூனோ பிரபலம் கொடுக்கறது, நிறைய ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்ட். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம். ஆனால் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப ஃபில்ம் மேக்கிங், அந்த சினிமா வந்து இஸ் ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் ஃபெல்ட் புல். அது ஏன் அப்படின்னா, அதில் வந்து கேரக்டர்ஸ் மாறிட்டே வரும் எனக்கு. ஓகே, சீரியல்லன்னா ஒரு வருஷம் பூரா இல்லைன்னா 2 வருஷம் பூரா ஒரே ட்ராவலில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இது எனக்கு ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சினிமாவில் ரொம்ப சாதிக்கணும். இட்ஸ் அ மச் மோர் டிஃபிகல்ட் பிளாட்ஃபார்ம் டு சக்சீட். சக்ஸஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் நிறைய முயற்சிகள் பண்ணணும் சினிமாவில். ஸோ அந்த சேலஞ்ச் ஏற்றுக்கிட்டு நான் அந்த ரேஸ் ஓடிட்டு இருக்கேன் இப்போ. சூப்பர். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் லைக் எனக்கு நான் சினிமாவில் வரப்போகிறேன், நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ட்ரஸ் ஆவேன் அப்படின்றது வந்து யாரையாவது பார்த்தோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களை சின்ன வயசில் இருக்கும்போது புஷ் பண்ணியிருந்திருக்கோம் கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி லைக் நான் வந்து கண்டிப்பாக டிவியில் நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது எதனால, எதை வச்சு? சின்ன வயசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது எங்கள் வீட்டில். அந்த காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. தூர்தர்ஷனில் சாட்டர்டே சண்டே, சாட்டர்டேக்கு ஒரு ஹிந்தி படம், சண்டேக்கு ஒரு தமிழ் படம் போடுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஒரு பழைய படம், ஒரு ரெகுலராக போடுற படம், அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அங்கே வந்து அங்கே அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போது முக்கியமாக கமல் சார், அப்புறம் மாதவி மேடம் அந்த டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர்ஸ். அந்த படமெல்லாம் ஸ்ரீதேவி, இவங்க மாதிரியெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு டில்யூஷனல் வேர்ல்டில் இருந்தேன்னா, ஒரு
5-year-old child 6-year-old சைல்டாக இருக்கும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்து எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற மரத்தை வந்து சுற்றி கட்டி பிடிச்செல்லாம் பாட்டு பாடிட்டே போவேன். அதே மாதிரி ஒரு வாட்டி அந்த மரத்தில் கம்பளி பூச்சி இருந்தது, கையெல்லாம் கம்பளி ரைட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன். பட் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த அதே மாதிரி சுற்றி சுற்றி அதை இமிட்டேட் பண்ணுவேன் அந்த அவங்க பண்ணதெல்லாம். ஸோ அண்ட் இது இப்படி இருந்த ஒருத்தவங்க அண்ட் ஹவு ஹாப்பி யூ வே டு சி யுவர் செல்ஃப் ஆன் த பிக் ஸ்க்ரீன். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் ரெமோ படம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் ரெமோ படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு அப்போ தான் அந்த சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ் ஆஃப் யூனோ இந்த சினிமா உலகத்தில் இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃபீலில் வந்துட்டு ஒரு ரேஸ் ஓடினேன் கொஞ்ச நேரம். அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் மேபி இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சிட்டு ஒரு 15 years கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சடனாக அது அமையும் போது ஒரு விதி இருந்தால் அது மாற்ற முடியாது, அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் திஸ் இஸ் இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. ஸோ நான் வந்துட்டேன். அந்த ஒரு ஃபீல் வந்தது.